இப்போ இந்த இதுக்கு இந்த டோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நான் வார்ம் வாட்டர் வச்சுருக்கேன். வழக்கம் போல் தான் நம்ம வந்து கொஞ்சமாக சுகர் போட்டு, இதில் இருக்கிற ஃபுல் சுகர் போடல, கொஞ்சமாக சுகர் போட்டுட்டு இதில் வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஒரு 1.25 டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இது வந்து ப்ரூவ் ஆகணும். இது வந்து பொங்கி வந்தால் தான் அடுத்த ஸ்டெப்பு நம்ம பண்ண முடியும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொங்கி இருக்கணும். இந்த மாதிரி பொங்கி இருக்கும்போது தான் அடுத்த ஸ்டெப்பு நம்ம போட முடியும். இது வந்து ஒரு 50 கிராம்ஸ் பட்டர் வந்து நான் மெல்ட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். அதையும் இதோட இப்போ போட்டுடுறேன். வாவ், சத்தம் கேட்குது. இதையும் போட்டுட்டு இப்போ இன்னைக்கு இது வந்து நான் வந்து இந்த மீதி இருக்கிற சுகர் எல்லாத்தையும் போட்டுற போகிறேன். அப்புறம் நான் இன்னைக்கு இந்த பீட்சா கப்ஸ் அண்ட் இதுக்கு இன்னொன்று இந்த பீட்டா பிரெட் பீட்சா, இது சந்தியாவோட ஐடியா. இந்த இதுக்கு வந்து நான் இங்கே வந்து 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். சரியா, பியோர் கோதுமை மாவு. நம்ம இதிலெல்லாம் கிடைக்கும் இல்லையா, நம்மளுடைய மாவு மில்லு கடை இருக்கு இல்லையா, அதில் கிடைக்கும். அதோட சேர்த்து கொஞ்சம் உப்பு, இதுக்கு வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 கப்பு மட்டும் இப்போ போட்டுட்டு இதை வந்து இதோட மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு இன்னும் நமக்கு கொஞ்சம் மாவு தேவை. சரியா, இப்போ இதில் நான் எவ்வளோ தண்ணி போட்டிருந்தேன், இப்போ எவ்வளோ மாவு போடுறேன் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சப்டைட்டில்ஸில் கரெக்டாக போட்டுடுறேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ இப்படி இருக்கு இல்லையா மாவு, இப்போது இதில் இன்னொரு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். அதே கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு போக ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு கண்டிப்பாக போடணுமா அப்படின்னா, அப்போ தான் அதனுடைய ஸ்ட்ரெச், அந்த எலாஸ்டிசிட்டி வந்து அப்போ தான் கிடைக்கும். மாவுக்கு, நம்ம டோவுக்கு வந்து எலாஸ்டிசிட்டி அப்போ தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம சாரி, அந்த பக்கம் குக்கர் இருக்கு. ஓகே, இப்போ இந்த மாவை நல்லா நம்ம பிணையணும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். சும்மா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். அது காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு சும்மா நம்ம வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு வதக்கல் தான் கொடுக்க போகிறோம். ரொம்ப ஒன்றும் அதை சாஃப்ட் ஆக்கணும்லாம் இல்லை. அதே மாதிரி க்ரீன் கேப்சிகமும் இதே இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். நான் டொமேட்டோவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி பழமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அதை வந்து இப்போ போட்டோன்னா அது அப்புறம் கூழாக ஆயிடும். ஸோ அதனால் அதை வந்து நான் கட் பண்ணல. இது இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இவ்வளோ லைட்டாக தானா போதும். இப்போ வந்து நம்ம இதில் சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பவுடர், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதுவுமே போட்டுக்கலாம். இதுவுமே கொஞ்சமாக போட்டால் போதும், அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டால் போதும்.
இதில் சால்ட் கொஞ்சம், black pepper powder, இவ்வளவு இதானா போதும். கொஞ்சம் அது க்ரன்ச்சியாக இருந்தால் தான், ஏன்னா நம்ம எப்படியும் பீட்சா வந்து திருப்பி அந்த பீட்சா கப்ஸை வந்து திருப்பி குக் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் இது இவ்வளோ இருந்தால் போதும். ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது. மைதா மாவில் நம்ம பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லா பொங்கி இருக்கும். கோதுமை மாவுலங்கும்போது இவ்வளவு தான் இருக்கும். ஓகேயா? ஆனால் நல்லா பொங்கி இருக்கு. இதை வந்து கொஞ்சமாக இது மாவு தூவி வச்சுருக்கேன். எந்த மாவுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம், கோதுமை மாவுனாலும் சரி, மைதா மாவுனாலும் சரி, அதை நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் இப்போது அந்த ரெண்டு ஐட்டம் சொல்லியிருந்தேன் இல்லையா, பீட்சா கப்ஸ் மாதிரி ஒன்று பண்ண போகிறேன், இன்னொன்று வந்து இது பீட்டா பிரெட் பீட்சா மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ரெண்டு இதுக்குமே நான் ஒரே மாவு தான் பிணைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இதை வந்து நான் பாதியாக கட் பண்ணிக்க போகிறேன். இப்போது பாதியாக கட் பண்ணிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தின்னாகவும் இல்லை, ஓரளவுக்கு நார்மல் சைஸில் தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, இங்கே பாருங்கள், ஒரு கிண்ணத்தோட மூடி, சரியா, ஒரு சட்டினுடைய மூடி அதை எடுத்திருக்கேன். அதை எடுத்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி பேக்கிங் ட்ரே எடுத்து வச்சுருக்கேன், கப் கேக் பேக்கிங் ட்ரே எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். சரியா? இப்போது இந்த இருக்குது இல்லையா, இதை வந்து இதில் போட்டுட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக உள்ளே தள்ளணும், இல்லைன்னா அப்புறம் கிழிஞ்சிரும். இந்த மாதிரி இதை உள்ளே தள்ளணும். சரியா? இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணணும். நீங்கள் இதை விட பெருசாக பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய கப்பாக வரும். இந்த மாதிரி நான் 9 கப்ஸுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது இது வந்து பீட்சா சாஸ், சும்மா நான் வந்து கடையில் வாங்கினது தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் பண்ணணுன்னா அதுக்கு உண்டான நமக்கு ரெசிபியும் இருக்குது, சேனலில் இருக்குது. நான் லாஸ்ட்டில் லிங்க் பண்ணிடுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போட்டுடுறேன், பார்த்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு அப்புறமா நான் போட்டுக்கிறேன். கேப்சிகம், வெங்காயம் அந்த வதக்கி வச்சோம் இல்லையா, அது போட்டுட்டு கொஞ்சமாக டொமேட்டோ போட்டுக்கலாம். இதெல்லாம் இது வந்து இன்னொரு 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரூவ் ஆகணும், அது வரைக்கும் அது அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பேக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இது வந்து இப்போ அவன் வந்து 180 degrees ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக இருக்குது. இதை வந்து நான் இப்போ அவனில் வந்து ஒரு 20 minutesக்கு வைக்க போகிறேன். 20 minutes வச்சுட்டு நான் இன்பிட்வீன் ஒரு 15 minutesலேயே பார்க்க போகிறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் தோசைக்கல் அதை வந்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது வந்து எனக்கு கொஞ்சம் கூட பஃப் அப் ஆகிருக்கு. இதை வந்து கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும். ஓகே, இதை வந்து இப்போது நல்லா சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் என்ன சிம்மில் அடுப்பில் வைக்கிறோம்ல, அது நல்லா பேக் ஆகணும். அது வரைக்கும் இது வச்சுருக்கணும். ஸோ இது வந்து இந்த மாதிரி மற்றது எல்லாத்தையுமே நம்ம பண்ணி எடுக்கணும். இந்த பாருங்கள், இந்த இது கீழே போடாமல் எடுக்கணுமே நான். ஓகே, இந்த பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் இந்த மாதிரிலாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து ஒரு மெத்தட் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து நான் இது மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன். பார்த்தீங்களா, பீட்சா கப் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போது இதை இப்படி எடுத்து அது வந்து இந்த சீஸ் மெல்ட் ஆனதெல்லாம் அந்த மாதிரி ஒட்டிகிட்ருக்கு. இந்த க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி லெமனேட் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் இங்கே ஹனி எடுத்து வச்சுருக்கேன். அந்த இதுக்கு இது வந்து ஒரு 100 grams அளவுக்கு ஸ்ட்ராபெரி நாங்கள் மட்டும்தான்றதுனால கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு ½ லெமன் தான் புளிவேன்னு நினைக்கிறேன். நான் டேஸ்ட் பார்த்துட்டு தான் இன்னும் ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போது மிக்சியில் அரைச்சிட்டு வரணும். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் அரைச்சிட்டு வரணும். நான் அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பல்ப்பை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. நான் வந்து சும்மா ஒரு ½ கப் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றி அதை அரைச்சேன். சரியா, இப்போது இதில் வந்து ஒரு ½ லெமன். நான் ஸ்ட்ராபெரி லெமனேடுன்னு தானே சொல்கிறோம். ஸோ நான் ஆனால் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா நான் ஆட் பண்ணிக்கிறேன். மாதிரி அதில் நான் ஆக்சுவலாக சுகர் தான் போடுவோன்னு நினச்சேன். சரி வேண்டாம், ஹனி போடுவோம் அப்படின்னு ஹனி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு சுகர் போடலான்னு நினச்சிங்கன்னா சுகர் போட்டுக்கோங்க. இது வந்து சர்வ் பண்ணும்போது நம்ம இதில் சோடா மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போதைக்கு இதை நான் சில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். ஓகே, இதில் வந்து இந்த ஸ்ட்ராபெரி அந்த இதை எடுத்து போட்டிருக்கேன். அதில் வந்து இப்போது சோடா குதிச்சிருச்சு. சோடா போட்டுட்டு ஃபுல்லாக போட வேண்டாம், இப்போ பார்த்துக்கலாம் எப்படி வருதுன்னு. நான் இன்னும் டேஸ்ட் பார்க்கல. நான் டேஸ்ட் பார்த்துட்டு என்னெல்லாம் ஆட் பண்ண. இதோ ஸ்ட்ராபெரி லெமனேட் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே குட்டீஸ் 2 குட்டீஸ் இருக்குது. அந்த 2 வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ உடனே காட்டிடுறேன். ஓகே, ஓகே, இங்கே எல்லாம் பார்ட்டியெல்லாம் ஆரம்பிக்க போகுது. பீட்சா கப்ஸ் ரெடி, இதுவும் ரெடி. இந்த அவனில் வச்சுருந்ததும் ரெடி பண்ணிட்டேன். சந்தியா மேடம் ஏதோ புதுசாக என்னமோ டெசர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே ரெடி. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் டேக்கிங் எவ்ரிதிங். ஸ்டார்ட் 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 ஸ்டார்ட். அங்கே சரி, ஓகே, தேங்க்யூ.